ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசைலாம் இருக்குக்கா, ஆனால் என்னால் வந்து வீட்டை சமாளிச்சுட்டு என்னால் வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் ரொம்ப ப்ளவுஸ்லாம் தைக்க முடியல, நீங்கள் எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ இன்றைக்கி வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ நீங்களுமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து தைக்கிறீங்க, எனக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய வருதுக்கா, என்னால் தைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, முதல்ல வந்து உங்கள் வீட்டு வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சேர்த்து வச்சு முடிக்கிற மாதிரி, அதாவது 2 நாளைக்கு ஒருக்க துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி உடம்பு வலியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு வேலை எல்லாமே வந்து காலையிலே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நிறைய ப்ளவுஸ் வரும்போது நம்மளால் தைக்க முடியும். முன்னாடிலாம் வந்து எனக்கு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தான் வரும். அதனால் எனக்கு வந்து டைம் இருக்கும். நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு சைடில் வந்து தைச்சிக்கிடுவேன். இப்போ வந்து ஒரு நாள் சில டைம்லாம் 8 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து வீட்டு வேலையை சீக்கிரமாக முடித்தாதான் நம்மளால் மிஷினில் வந்து உட்கார முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் முந்தின நாளே எப்போவுமே வந்து பிளான் பண்ணிக்கிடுவேன். நான் இந்த நாள் எத்தனை பேருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், எந்த ப்ளவுஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுமே நான் வந்து நோட் பண்ணி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு முந்தின நாளே அது கட்டிங் ஒர்க்கு, அதுக்கு லைனிங் இருக்கா, லேஸ் ஒர்க் எதுவும் கேட்டிருக்காங்களா, இல்லை மாடல் எதுவும் கேட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே நான் அதில் வந்து பார்த்துட்டு நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் நம்ம காலையில் உட்காந்து பண்ணோன்னா லேட் ஆகும். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் வந்து 8 ப்ளவுஸ் கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காலையில் 9:30க்கு நான் மிஷினில் உட்கார மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 9:00லேருந்து 4 மணிக்குள்ளே நான் ஒரு 6 ப்ளவுஸ் தைச்சிட்டேன் அப்படின்னா, இன்னும் இருக்க 2 ப்ளவுஸ் தான் தைக்க வேண்டியது இருக்கும். அந்த 2 ப்ளவுஸை வந்து 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தைச்சி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஊக்கு வச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் முடிஞ்சிடும். 9 மணிக்கு வந்து எல்லாேருக்கும் கூப்பிட்டு கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 8 ப்ளவுஸுமே வந்து ஒரு 5 பேரோடது. எல்லாத்துட்டையுமே வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு தான் கொடுக்க வேண்டிய டேட்டு. ஆனால் அன்றைக்கே கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். அவங்களுக்கு எதாவது போட்டு பார்த்துட்டு ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா கொண்டு வருவாங்க. அதனால தான் நான் முந்தின நாளே கொடுக்குறேன். நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி பழக்க வைக்கிங்க. லாஸ்ட் டைமில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு புதன்கிழமை கேட்குறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எதாவது ஆல்ட்ருனா நம்மகிட்ட வந்து சரி பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பிகினர் என்ன நினைக்கிங்க அப்படின்னா, நம்ம ப்ளவுஸை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆல்ட்ருன்னு ஏதாவது சொல்லிட்டா நம்ம வந்து நல்லா டெய்லர் இல்லை, நமக்கு வந்து தைக்க தெரில அப்படின்னு நினைக்கிங்க. அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். நம்ம சரி பண்ணி தான் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அமையுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். சில பேருக்கு வந்து அளவு ப்ளவுஸ்லேயே மிஸ்டேக்கோடு தான் தருவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது சின்ன சின்ன தப்பு வந்து வரும். அதை சரி பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த கடைசி நேரத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த ப்ளவுஸை போடுவாங்க. ஒரு வேளை பத்தாமல் போயிட்டுன்னு வைங்களேன், அந்த டைமில் வந்து நமக்கு பிரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருந்திருக்காது. அப்போ ஃபோன் பண்ணி வந்து ப்ளவுஸ் வந்து சரியில்லை அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன பயம் வரும்னா, நம்ம வேறு எதுவும் பெருசாக பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ப்ளவுஸை வந்து முதல்ல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதான் வந்து நம்ம கஸ்டமர்கிட்டையும் நம்மக்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேரில் வந்து வீட்டிலே இருந்து போட்டு பார்த்துட்டே அனுப்பிட்டிங்கன்னா இதை விட பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து போட்டு பார்ப்பாங்க. சில பேர் வந்து நான் வீட்டில் போய் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அவங்க விருப்பம் தான். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க போட்டு பார்த்துட்டாங்க, கரெக்ஷன் எதுவும் அங்கே இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதுக்காக சொன்னேன். எந்த வேலையுமே வந்து கஷ்டப்படாமல் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். நமக்கு வந்து இந்த டைம் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 5 ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு 10 மணி நேரம் கிட்ட ஆக தேவைப்படும். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டைமிங்கை வந்து கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தைக்க பழகுங்க. ஏன்னா நம்ம கையை திருந்து அதாவது ப்ளவுஸ் நிறைய தைக்க தான் நமக்கு அந்த ஸ்பீட்லாம் வரும். எப்போவுமே வந்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து அது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு தைச்சோன்னா நம்ம கடகடன்னு தைக்கலாம். ஒன்றுக்கா வந்து நம்ம வந்து அளந்து பார்த்துட்டு அப்படி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். அதே மாதிரி தைக்க உட்காரும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு உட்காருங்க. ஒவ்வொரு தடவையும் தைக்க உட்காரும்போதும் நம்ம வந்து இந்த ப்ளவுஸை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸை தைக்க உட்காந்துருப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்க எல்லா விஷயமும், வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும், இல்லை யாராவது நம்மளை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் மண்டையில் யோசிச்சுட்டே வந்து நீங்கள் தைக்க உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தையலில் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதோ நினச்சிட்டு தைச்சோம் அப்படின்னா லேட்டாக தான் செய்யும். அதனால் சீக்கிரம் தைக்கணும் அப்படின்னா தைக்கிற நேரத்தில் வந்து தைக்கிறத தவிர வேறு இதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம ஒரு பிரச்சனையை வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது
இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வந்து நமக்கு முடிய போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அந்த பிரச்சனை நடந்துச்சா, நம்ம மேலே எதுவும் மிஸ்டேக் இருக்கா, அதை வந்து சரி பண்ணிக்கிட்டோமா, இல்லை நம்ம மேலே தப்பு இல்லை அவங்க வந்து நம்ம மேலே ப்ளேம் பண்ணுறாங்களா, அப்போ வந்து விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் பண்ணல அப்படிங்கிறது, பேசலை அப்படிங்கிறதும். அதனால் நீங்கள் அதோட விட்டுருங்க. அதை வந்து ரொம்ப யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கு நேரம் கொடுத்து நம்ம தொழிலையும் கெடுத்துக்க கூடாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழக பழக வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். எல்லார் வீட்லேயுமே வந்து பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். எந்த பிரச்சனை நடந்தாலுமே நம்ம வேலையை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை வந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். நம்மளும் சம்பாதிச்சா தான் நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து பிரச்சனையை யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நம்ம ஒரு வேலைக்கு போனாலுமே நம்ம வீட்டில் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, இல்லை யாரோ நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்காக அன்றைக்கி லீவ் போட்டு உட்காந்து யோசிக்க போகிறதில்ல. நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நேரம் அது மனசுக்குள்ள தோணும். ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துடும் 4 பேரை பார்க்கும்போது. அதனால் நீங்கள் இந்த தொழிலை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து மற்ற எதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம தொழிலில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசிங்க. நம்ம தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தொழில் வந்து நம்மளை கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து உயர்த்தும். நானுமே வந்து முன்னாடிலாம் வந்து ஏதாவது பிரச்சனை, இல்லை எதுவும் சண்டை, இல்லை கஸ்டமர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அழுகிற கேரக்டர் தான். கொஞ்ச நாள் ஆக போக போக என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அழுதுனால எந்த பிரச்சனையுமே முடிய போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நானே வந்து என்னை மாற்றிக்கிட்டேன். நம்ம தப்புன்னு சொல்கிறாங்களா, அந்த தப்பை ஒன்று சரி பண்ண கற்றுக்கணும். இல்லை நம்ம அந்த தப்பு பண்ணல அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. என்றைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு புரியும், அவங்க அதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். நம்ம இதெல்லாம் பற்றி யோசித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால நம்ம தொழில் தான் நம்மளை விட்டு போகும். இன்னைக்கு வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. எந்த ப்ளவுஸ் வந்து எப்போ வந்து கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து தயாராக இருங்க. ப்ளவுஸை வந்து ரொம்ப பெயிண்டிங் போடாதீங்க. மேக்ஸிமம் வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும், தச்சு உடனே கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருங்க. ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்து ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா மொத்தமாக சேர்ந்துரும். அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும். அதை விட ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம தச்சு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கஸ்டமரை கூப்பிட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி அமௌண்ட்டு கரெக்டாக வாங்குங்க. நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி நம்ம தைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி அமௌண்ட் வாங்குறதும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெய்லி சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கணக்கு வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து எது நம்ம செலவு பண்ணுறோம், எவ்வளோ ரூபா வந்து மாதம் வந்து நமக்கு ஏர்னிங் வருது அப்படிங்கிறது தெரியும். அதனால் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒரு தொழில் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த தொழிலுக்கு சம்பாதிக்கிற பணம் நம்ம என்ன செலவு பண்ணுறோம், எவ்வளோ வந்து கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியணும். அதனால் அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. அதே மாதிரி புதுசாக பிகினராக இருக்கவங்க வந்து கொஞ்சம் லைனிங் வந்து வாங்கி வைங்க. நிறைய பேர் வந்து அந்தந்த டயத்தில் போய் வாங்குறீங்க, அதில் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று நம்ம போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நம்ம உடம்பு வந்து டயர்டாயிரும். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கலர்லேயும் ஒரு 1 மீட்டராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில். அதே மாதிரி நூலுமே வந்து எல்லா கலரும் இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. வெளியில் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா ஏதாவது வாங்க வேண்டியது இருக்காங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து அந்தந்த கலரை வந்து அந்தந்த டயத்தில் வந்து எப்போ வந்து யார் தருவான்னு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம கையில் அந்த லைனிங் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான லைனிங் வந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்க எப்படி வாங்கிட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம கொடுக்குற லைனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம தச்சு கொடுத்ததுக்கப்புறம் லைனிங் வந்து சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ளவுஸை பிரிச்சுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் லைனிங்குமே காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நல்ல லைனிங்காக போட்டு தைக்கிற மாதிரி நமக்காக இருந்தால் நம்ம எப்படி தைப்போமோ அந்த மாதிரி தைச்சி கொடுக்கணும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டெய்லர் வந்து குவாலிட்டி கம்மியான உள்ளதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் சத்தம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டெல்லாம் நடந்திருக்கும். அதனால் நீங்கள் வாங்குகிற லைனிங் வந்து கரெக்டாக வாங்குங்க. அதே மாதிரி சொல்லிடுங்க லைனிங் வந்து எவ்வளோ ரூபா அப்படிங்கிறதையுமே முதல்லே வந்து சொல்லிடுங்க. எப்போவுமே வந்து கஸ்டமருக்கு நமக்கு வந்து காசு விஷயத்துலேயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்க வரும்போதே என்கிட்ட தையக்கூலி இவ்வளவு, லைனிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க, இல்லை நான் கொடுக்குறதா இருந்தால் இவ்வளோ ரூபா வரும் அப்படிங்கிறத முதல்லே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு டிசைன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த டிசைனில் தேவைப்படுற லேஸு, ஸ்டோனு, பேட்ச் ஒர்க்கு எது கேட்டிருந்தாலுமே அது வந்து என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா முதல்லே சொல்லிடுங்க. இல்லை அப்படின்னாலும் நான் அது எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து தச்சு முடிச்சுட்டு நம்ம காசு கேட்கும்போது என்ன இவ்வளோ ரேட்டு கேட்குறீங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதனால் முதல்லே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இவ்வளோ ரூபா ஆகும், நீங்கள் நான் தைக்கவான்னு கேட்டுகிட்டே தைங்க. எப்போவுமே வந்து நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக சொல்லிட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை.
நீங்கள் வந்து தைக்கிற பைசா வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். நகைச்சீட்டு போடுறீங்களா, இல்லை ஏலச்சீட்டு போடுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நானுமே வந்து நகைச்சீட்டு போட்டிருக்கேன். அது போக வந்து பேங்க்கில் வந்து மாதம் வந்து ஒரு 1000 ரூபாயாவது போட்டு வைக்கணும். அதுக்கு மேலேங்கிறது வந்து அதுக்கு என்னோடய தேவையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா போடுவேன். சேவிங்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா என்னாலும் ஒரே மாதிரி வந்து ப்ளவுஸ் வரும், தைக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. கையில் வந்து காசு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து நமக்கு யூஸாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாம்பாம் டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய டிசைன் வைக்க சொன்னாலே வந்து பயப்படுறீங்க. அதெல்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர தைக்க முடியாதுலாம் கிடையாது. ப்ளவுஸ் வந்து நார்மலாக அவங்களால தைக்க முடியும் அப்படின்னா எந்த டிசைன்னாலும் தைக்க முடியும். என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன வந்து நம்ம வந்து சரி பார்த்துட்டு யூடியூப்பில் கூட பார்த்துட்டு நீங்கள் வந்து தைக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் டைம் தான் எடுக்குமே தவிர அந்த டிசைன் வந்து பண்ணிடலாம், பண்ண முடியும். நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு தக்கன அமௌண்ட்டு வாங்க, ரொம்ப கம்மியாலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனுக்கு எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டை வந்து கரெக்டாக வாங்குங்க. எல்லாமே நம்ம வந்து கற்றுக்க தெரிஞ்சுக்கலாம். அதனால் பயப்படலாம் செய்யாதீங்க. பயந்தோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நம்ம மேலே வரவே முடியாது. அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்க யாராவது ஒருத்தங்க வந்து உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறது, நான் கற்றுக்கிட்டது, நான் தப்பு பண்ணி கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அப்போ யாரும் சொல்லிலாம் தரல, ஒருத்தங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிறது தான். அதனால் நீங்கள் வந்து இதில் சொன்ன எல்லா விஷயங்களையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீடியோ பார்த்து